நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திமுக கூட்டணியில் தொடர்வதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அரசியல் குழு பரிந்துரை செய்துள்ளதாக கூறிய அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன், இன்னும் ஓரிரு நாட்களில் தங்கள் கோரிக்கைகளை திமுக ஏற்க முன்வருகிறதா இல்லையா என்று அறிந்து அடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிரடியாக கூறியுள்ளார். திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் தொடர்வதை தமிழக வாழ்வுரிமை கட்சி 2 நாடாளுமன்ற தேர்தலிலும் அப்படி எங்களுடைய கோரிக்கையை திமுக பரிசீலிக்கவில்லை. கூடுதல் இடங்களை தருகிறோம் என்கிற அந்த தகவல் திமுகவிடமிருந்து எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1 மாத காலம் மட்டுமே உள்ள நிலையில் அதிமுக திமுக கட்சிகள் கூட்டணியை உறுதி செய்துள்ளன. இதில் திமுக கூட்டணியில் இதுவரை இல்லாத அளவு 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் இணைந்துள்ள நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கு சீட் ஒதுக்குவதில் திமுக திணறி வருகிறது. குறிப்பாக அதிக தொகுதிகளை கேட்டு விசிக, மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட் கட்சிகள் போர்க்கொடி தூக்கியுள்ள நிலையில் தற்போது தமிழக வாழ்வுரிமை கட்சியும் பிடிவாதம் பிடித்து வருகிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பன்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட வேல்முருகன் அதில் வெற்றி பெற்றார். அவர் போட்டியிட்டது என்னவோ தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில்தான் என்றாலும் அவருக்கு ஒதுக்கப்பட்டது உதயசூரியன் சின்னம்தான். கடந்த 5 ஆண்டுகளில் திமுகவுடன் பல விஷயங்களில் வேல்முருகன் முரண்பட்டு வந்திருக்கிறார். இப்படி இருக்கையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் 3 முதல் 5 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்றும் அதுவும் சொந்த சின்னத்தில்தான் போட்டியிடுவோம் என்றும் வேல்முருகன் கூறியுள்ள நிலையில் திமுக 1 தொகுதியை மட்டும் ஒதுக்க முன் வந்துள்ளதாகவும் அதுவும் உதயசூரியன் சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும் என்று கூறியிருப்பது தவாக நிர்வாகிகளை அப்செட்டுக்கு ஆளாக்கியுள்ளது. இது தொடர்பாக சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் தவாக அரசியல் தலைமை குழு கூட்டம் கட்சியின் தலைவர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் திமுக கூட்டணியில் நீடிப்பது தொடர்பாக அரசியல் தலைமை குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த வேல்முருகன் தங்களது கோரிக்கைகளை திமுக ஏற்க முன்வரவில்லை என்றால் கூட்டணியில் தொடர்வதை மறுபரிசீலனை செய்வோம் என்று கூறி பரபரப்பை கிளப்பினார். ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலின் போதும் 1 இடம் ஒதுக்க வேண்டும் என திமுக தலைமையிடம் கேட்டிருந்தும் 2 நாடாளுமன்ற தேர்தல்களிலும் எந்த இடங்களையும் தர திமுக முன்வரவில்லை என்று தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்திய வேல்முருகன் அப்போது சட்டமன்ற தேர்தலிலும் உள்ளாட்சி தேர்தல்களிலும் உரிய இடங்களை தருவதாக கூறினார்கள். இப்போது சட்டமன்ற தேர்தல் வந்துவிட்டது. ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலில் கடலூர் மேயர், துணை மேயர், ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர், நகர்மன்ற தலைவர் பதவிகளை கேட்டும் எதுவுமே தங்களுக்கு கிடைக்க பெறவில்லை என்றார். தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலின் போதும் 1 நாடாளுமன்ற இடத்தை திமுக தலைமையிடம் நாங்கள் கோரியிருந்தோம். 2 நாடாளுமன்ற தேர்தலிலும் அப்படி எங்களுடைய கோரிக்கையை திமுக பரிசீலிக்கவில்லை. நாடாளுமன்ற இடங்கள் தருவதற்கு முன்வரவில்லை. அப்போது அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் சட்டமன்ற தேர்தலிலும் உள்ளாட்சி தேர்தல்களிலும் உங்களுக்கான உரிய இடங்களை தருகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் இப்போது உங்களுக்கு தெரியும், சட்டமன்ற தேர்தல் வந்துவிட்டது. ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலும் வந்தது. நாங்கள் கடலூர் மேயர் கேட்டோம், துணை மேயர் கேட்டோம், பல ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர்கள் பதவிகள் இருந்தும் எங்களுக்காவது சில இடங்களை வேண்டும் என்று கேட்டோம். சில நகரமன்ற தலைவர் பதவிகளை கேட்டோம், சில பேரூராட்சி தலைவர் பதவிகளை கேட்டோம். எதுவுமே எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. இந்த சூழலில் தற்போது நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு கூடுதல் இடங்கள் வேண்டும் என்ற கோரிக்கையை திமுகவின் பேச்சுவார்த்தை குழுவிடம் முன்வைத்ததாகவும், ஆனால் இந்த நிமிடம் வரையில் கூடுதல் இடங்களை தருகிறோம் என்கிற அந்த தகவல் திமுகவிடமிருந்து எங்களுக்கு கிடைக்கப் பெறவில்லை என்றார். தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு கூடுதல் இடங்கள் வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் திமுகவின் பேச்சுவார்த்தை குழுவிடம் முன்வைத்திருந்தோம். ஆனால் இந்த நிமிடம் வரையில் கூடுதல் இடங்களை தருகிறோம் என்கிற அந்த தகவல் திமுகவிடமிருந்து எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. கூடுதல் இடங்கள் கேட்ட அதே நேரத்தில் அதைவிட மேலானதாக
தமிழ் சமூகத்தின் மிக முக்கியமான பிரச்சனைகளை 10 கோரிக்கைகளாக முன்வைத்து அதனை நிறைவேற்றி தருவது குறித்து உரிய பதில் வேண்டும் என்று கேட்டிருந்ததாக கூறிய வேல்முருகன், அது குறித்து எந்த அறிவிப்புகளும் இதுவரையில் தங்களுக்கு கிடைக்கப் பெறவில்லை என்றார். ஒருவேளை கூடுதல் இடங்கள் மற்றும் நாங்கள் வைத்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத ஒரு சூழ்நிலையை திமுக எடுக்கும் என்றால் திமுக தலைமையிலான கூட்டணியில் தொடர்வதை தமிழக வாழ்வுரிமை கட்சி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக கூறினார். தமிழ்ச் சமூகத்தின் வாழ்வுரிமை சிக்கல்கள், உலகத் தமிழர்களின் வேண்டுகோள்களுக்கு இணங்க நாம் வைத்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றப்படாத ஒரு சூழ்நிலையை திமுக எடுக்கும் என்று சொன்னால், திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் தொடர்வதை தமிழக வாழ்வுரிமை கட்சி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அரசியல் தலைமை குழு பெரும்பான்மை உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ஒருவேளை திமுகவிடமிருந்து தங்களது கோரிக்கை குறித்து எந்த பதிலும் வரவில்லை என்றால் அந்த கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம் என்று அதிமுகவோ அல்லது தங்களுக்கு ஒத்த கொள்கை அடிப்படையில் ஒத்த கருத்துள்ள மற்ற அரசியல் கட்சிகளோ முன்வரும் என்று சொன்னால் அவர்களோடு சேர்ந்து தேர்தலில் பயணிப்பதை குறித்தும் விவாதிக்கப்படும் என்று திமுகவிற்கு கெடு வைத்தார். பிரதான தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள் ஒன்று கூடி நாங்கள் வைத்த இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு இப்போ அதிமுகவோ அல்லது எங்களுக்கு ஒத்த கொள்கை அடிப்படையில் ஒத்த கருத்துள்ள மற்ற அரசியல் கட்சிகளோ முன்வரும் என்று சொன்னால் அவர்களோடு சேர்ந்து தேர்தலில் பயணிப்பதை குறித்து மாலை அமர்வில் கட்சி விவாதிக்க தயாராக இருக்கிறது. தமிழகத்தில் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி என்று அவர்கள் அழைத்து பேசினால் அவர்களுடன் சேர்வதா என்று அப்போது அது குறித்து பேசப்படும் என்றார். பிஜேபி தலைமையிலான அந்த கூட்டணியில் நாங்கள் இடம்பெற மாட்டோம். அது அதிமுக அப்படி சொல்லி எங்களை அழைச்சி பேசும்போது அதை குறித்து மாலை நடைபெற கூட்டத்துக்கு பிறகு அதை குறித்து முடிவு செய்யும். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.